இது மூளாய் பேரம் பகுதி. இந்த பிரதேசத்தை பொறுத்த மட்டும் உண்மையில 2018-19 ஆண்டுகள்ல இந்த தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால வழங்கப்பட்ட வீட்டு திட்டங்கள் தான் இப்போது அரைகுறையாக கட்டி முடிக்கப்படாமல் இருக்கின்றன. நானும் தற்காலிக வீட்டில் வசதி வந்தேன். அப்போ எங்கள் வீட்டு திட்டம் வந்தா போல அந்த இருந்த வீட்டை பிடுங்கிட்டு இப்படி ஒரு கொட்டிலோட வீட்டோட போட்டு அந்த கொட்டில் வீட்டில் வசதி வந்துருக்குறோம். வீடு வருஷமா எங்களுக்கு இந்த வீடு இன்னும் பூர்த்தி அடைய முடியலை. இந்த வீடு மழை கொழுகும், கீழே ஊறும். நாங்கள் சரியான சிக்கிறது கஷ்டப்படணும்னா நாங்கள் வசித்து வருகிறோம். இருந்த வீட்டை நாங்கள் பிடுங்கிட்டு 7-8 வருஷமா இந்த வீட்டில் இருந்து வசித்து வருகிறோம். 3 பிள்ளைங்க இப்போ பாடசாலை போகிறவ இவங்களுக்கெல்லாம் சரியான கஷ்டம். படிக்கிற மழை காலங்களில் வீடுகள் ஊறி இருந்தால் கீழே நிலத்தில் தரப்பாடு வச்சு தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் படிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டம். வீட்டுக்கு ஒரு கரண்ட் வசதியெல்லாம் எங்களுக்கு இல்லை. இன்றைக்கு கடைசியாக எங்கே நிற்கிறோம்? எங்களோட சொந்த மக்கள் ஒரு வாழ்விடம் இல்லாமல் இருக்கிறோம். நாங்கள் கடந்த 7 வருஷத்துக்கு முதல் சஜித் பிரேமதாஸ் அந்த வீட்டு திட்டத்தின் அடிப்படையில் கிடந்த வீட்டை பிடுங்கி போட்டு நாங்கள் ஒரு கொட்டில் வீட்டில் இருந்து 7 வருஷ காலமாக கஷ்டப்பட்டு வரோம். அதில் எங்களுக்கு 1.5 லட்சம் ரூபா காசு மட்டும் தந்தவ, மிகுதியான காசு தராமலே எங்களோட வீட்டையும் அப்படியே குறையில விட்டுட்டு போட்டோம். இந்த 7 வருஷ காலம் நானும் எனது கணவரும் 3 பிள்ளைகளும் சரியான கஷ்டத்து மத்தியில் மழைக்கு மழை சிரமப்பட்டு எவ்வளவோ ஊத்தல் கஷ்டத்துல இருந்து வாழ்ந்து கொண்டு வரோம். ஒவ்வொரு தரம் வந்து பார்த்து இதை நிர்மாண பணி செய்யாமல் விட்டுட்டு போயினோம். எங்களால் இயலாத செய்யக்கூடிய அளவுக்கு இப்போ இதுக்கே நாங்கள் கடன் பட்டு செய்த கடனே எங்களால் முடியாத அளவுக்கு மூல முடியாமல் இருக்கிறோம். நாங்கள் பிள்ளைகள் எல்லாம் படிப்பு குறையல் எல்லாமே எவ்வளவோ சிரமத்துக்கு மத்தியில் வாழ்ந்துட்டு வரோம். என் கணவன் ஒரு நாளைக்கு 2500 ரூபா சம்பளம் முளைச்சா எங்களால் சாப்பிடவே இல்லாமல் கிடக்கு. அப்படி கஷ்டத்தில் நாங்கள் இருக்க இந்த வீடு நிர்மாண பணி செய்ய எங்களால் இயலாது. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டை எங்களுக்கு புனரமைச்சு தந்து எங்களை அந்த இடத்துல குடியிருக்க செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அவருடைய காணிகள் சில இடங்களில் 5-6 போய்ட்டு தான் இருக்கு. அப்போ அதுக்குள்ளே அவர் புது வீட்டை கட்டுவோம்னா இருந்த வீட்டை பிடிங்கி போட்டு தான் கட்டுவோம். காணி பெருசாக இருந்தால் அவர்கள் அந்த இருந்த இடத்துல கட்டி கொண்டு புது வீட்டையை ஆரம்பித்திருக்கலாம். இது சில விட பிடிக்குமா நான் அதுகளெல்லாம் பெரிய ஒரு கஷ்டமாக எங்களுக்கு அது பெரிய ஒரு கஷ்டமாக போச்சு. அது எல்லாம் அது பொலிட்டிக்கல் அரசியல் 2013 இந்த கோட்டில் இருக்கிறோம். இந்த தந்த திட்டத்தை நிறைவேற்றி தெரியல. இதால் எங்களுக்கு சரியான மழை காலம் சரியான கஷ்டமாக இருக்குது. இதை செய்து தருமாறு தான். உண்மையில 2018-19 ஆண்டுகள்ல இந்த தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால வழங்கப்பட்ட வீட்டு திட்டங்கள் தான் இப்போது அரைகுறையாக கட்டி முடிக்கப்படாமல் இருக்கின்றன. சில பேருக்கு முதலாவது கொடுப்பனவு கொடுத்தபடி அவர்கள் சிலது அத்திவாரக்கட்டோடு, சிலது ஒரு 5 வரி கல் கட்டினபடி, சிலது லிண்டர் வரையும் போனபடி இப்படி அரைகுறையாக நிறைய வீடுகள் எமது வலிமேற்கு பிரதேசத்துல மட்டுமில்லை, நாடளாவிய ரீதியில இது இருக்கிற பிரச்சனை. ஆனா எங்கட பிரதேசத்துல கிட்டத்தட்ட 928 வீடுகள் இப்படி பூரணப்படுத்தப்படாமல் அரைகுறையாக இருக்கு. எந்த மனுஷன் எனக்கு கட்டின தாலி அவர் செத்து போனார். அவர் 87 வயது. நான் அந்த அதில் ஒரு தாலியில ஒரு தாலி கொடியில ஒரு துண்டை வெட்டி தாரேன். அப்ப பாருங்கோ, இந்த நான் புனகதை இல்லை, 2 அங்குலம் நீளமான ஒரு தாலி கொடின்ற துண்டு குரட்டால வெட்டி தந்துருக்கிறா அப்ப இந்த அம்மா இப்படி ஒன்று செய்ய இயலுமென்று சொன்னா, இங்கே எவ்வளவு ஆலயங்கள், எவ்வளவு தேவையில்லாத கட்டுமானங்கள், எவ்வளவு ஆடம்பரங்கள் எல்லாம், எத்தனை திருவிழாக்கள், எத்தனை கூட்டம் மேளம் பிடிச்சி எத்தனை லட்சத்துல போகுது. ஆளுநர் படிச்ச கல்லூரி மகாஜனா கல்லூரி. அந்த மகாஜனா கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்ப நிதி கொடுத்தவர் அவர் சிவகுமார். இவர் மகாஜனா கல்லூரியில படிக்கவும் இல்லை. இவர் கொழும்பு சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ். கிட்டத்தட்ட எங்களுடைய வட மாகாணத்தில் 19,000 வீடுகள் இருக்கின்றன. இப்படியான இந்த என்ஐசி வீட்டு திட்டங்களுக்கு அதில் இந்த கண்ணா இடங்களில் எங்களுக்கு மத்திய மாவட்டங்களில் அந்த பிரச்சனை இல்லை. கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னர், வாணி அதுகளில் கூட இந்த திட்டம் நன்னீர் கொடுக்குற ஆர்ஓ பிளான் அது மூலம் செய்து கொண்டிருக்கிறேன். அது பெரிய எங்கள்ட ஜிஎஸ்க்கு ஃபோன் பண்ணேன், இப்படி உள்ள வரவனும் விவரத்தில் நான் வாரன் சொன்னேன். அவர் தட்டை தனி, அவருக்கும் வேறு உதவிகள் இல்லை. அவர் தானே இல்லை, மாலை தேடினாலும் சரி, குத்துவிளக்கு தேடினாலும் சரி, குடம் தேடினாலும் சரி, அவர் தான். இவர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். காற்று உள்ள போதே தூத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். எனக்கு தெரிய எங்களுடைய அறக்கட்டளைகள் கூட செய்யப்படுகிற பல இந்த பிரதேசங்களில், மூளாய் பொன்னாலை பிரதேசங்களில் செய்கிற பல உதவி திட்டங்களுக்கு
திரு சிவரூபன் அவர்களுடைய பங்களிப்பு மிக ஆழமாகவும் அகலமாகவும் இருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் பானா சதுசான். நான் விக்டோரியா கல்லூரி இலையில் படிக்கிறேன். உண்மையிலே சொல்லப்போனால் எங்களோட ஊருக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமான வீடு தான் இது. முதலாக கட்டியிருக்கணும். இது அயலவர்கள் பெரியாக்கள் மட்டுமில்லாமல் என்னோட சேர்ந்து படிக்கிற சக மாணவர்களும் இந்த வீட்டுக்காக உழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. இது போன்ற செயற்பாடுகளை மீண்டும் மாணவர்கள் இன்னும் தொடர வேண்டும். வருங்காலத்திலும் வளர்ந்து உயர்ந்து பெரிய வேலைகளை செய்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தாங்கள் செய்த கிராமத்திற்கும் ஒரு உதவிகளை செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன். நல்ல மனம் படைத்த மனிதர்களை இன்றும் கூட பார்க்கக்கூடியவாறு இருக்கின்றன. ஈழத்திலும் சரி, புலம்பெயர்ந்த நாட்டிலும் சரி. உண்மையிலே ஈழத்தில் இன்றுள்ள அன்று தொட்டு பாரிய கஷ்டங்களை எதிர்கொண்டிருக்கும் ஈழத்து மக்களின் நிலைமைகளை கருத்தில் கொண்டு உண்மையிலே இவர்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வீடு வசதி இல்லாமல் இன்றும் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர் ஈழத்திலே. உண்மையிலே இவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு புலம்பெயர்ந்த நல்ல மனம் படைத்த மனிதர்கள், உள்ளூரில் நல்ல மனம் படைத்த மனிதர்கள் தங்கள் கொடையால் இன்று உமது கிராமத்தில் ஒரு வீடொன்று முழுமையாக்கப்பட்டிருக்கின்றனர், கையளிக்கப்பட்டிருக்கின்றனர். உண்மையிலே இவ்வாறானவர்கள் உமது மக்களோடு மக்கள் இணைந்து மக்களின் நிலைமைகளை கருத்தில் கொண்டு தங்கள் முடிந்த அளவு உதவிகளை செய்கின்றனர் என்றால் அது மிகையாகாது. உண்மையிலே இச்சம்பவம் இன்று மூளாயில் நடைபெற்றிருக்கின்றன. உண்மையிலே இவ்வாறானவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். இனிவரும் காலங்களிலாவது நல்ல மனம் படைத்த மனிதர்கள் வறுமை கோட்டில் கீழ் வாழும் மக்களின் நிலைமை கருத்தில் கொண்டு இவர்களுக்கு இனிவரும் காலங்களில் உதவிகள் செய்ய வேண்டும். இவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நல்ல மனம் படைத்த மனிதர்கள் முன்வர வேண்டும் என்பது எமது நோக்கமாக இருக்கின்றது. உண்மையிலே இன்று கூட இந்த குடும்பத்திற்கு ஒரு வீடு கையெழுத்திருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்த உறவுகள், உள்நாட்டு உறவுகள் இணைந்து இதை விசைத்திருக்கின்றார்கள். இதுவான காணொலித்தான் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். என்பதற்கிணங்க இன்றைய தினம் சிறப்பான வைபவம் ஒன்று இடம்பெறுகின்றது. குறிப்பாக மக்களுக்கான அடிப்படை தேவைகள் பிரதானமானது வீடு ஆகும். மக்கள் தமது வாழ்க்கையை திறம்பட கொண்டு செல்வதற்கு வீடு கொண்டிருத்தல் அவசியமாகும். அந்த வகையில் இன்றைய தினம் கொடையாளர்கள் தாம் ஈட்டிய செல்வத்தை சிறந்த செயலுக்காக அர்ப்பணித்து ஒரு வீடு அமைத்து செயற்திட்டத்தில் ஊடாக நற்செய்தி புரிந்துள்ளார். இப்பணி சிறப்பாக மூளாய் வதிரம்புர சித்துவனாய் வேண்டி ஆசி கூறி அமர்கின்றனர். அன்பான மக்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இறை ஆசியை கூடிய வணக்கங்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் எல்லா மக்களும் நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அவரது விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களால் ஆன பங்களிப்பை செய்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அந்த முறையிலே இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் இந்த பிரதேசத்திலே எங்கள் மத்தியிலே நல்லதொரு வீடு அமைவதற்கு அதற்கு தங்களால் ஆன உதவிகளை செய்து எமது பிரதேசத்திலே இருக்கின்ற அறக்கட்டளைகளும் மற்ற ஏனைய மக்களும் சேர்ந்து அந்த எங்களுக்கு பணத்தை தந்தவரோடு தங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து நல்லதொரு அழகான வீட்டை அவர்கள் எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள். நான் என்னுடைய சிறு வயதை மீட்டி பார்க்குற பொழுது, நாங்கள் வீடு கட்டின பொழுது சாமி அறைக்கு மட்டும்தான் சீமெந்து போட்டு நாங்கள், மற்ற அறைக்கு மண்ணும் அதை சாணத்தால் நாங்கள் மெழுகிறது. ஒவ்வொரு வாரமும் அம்மா மெழுகுவா, அதெல்லாம் நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்த நாங்கள். ஆனால் இன்று பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த முறையில் நாங்கள் பார்க்குற பொழுது அப்படியான பெரிய வீடாக இல்லாவிட்டாலும் நல்லதொரு வீடு, சிறப்பான ஒரு வீடு இறைவனுடைய அருளாலே எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே நாங்கள் எல்லோரும் யார் யார் இந்த வீடு அமைவதற்கு தங்களுடைய பங்களிப்பை செய்தார்களோ அவர்கள் எல்லோரையும் இறைவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்போம். சின்னியாசர் என்ற அயராத முயற்சியில் அவர் நித்திரை கொள்ளாமல் தொடர்ச்சியாக தனது நண்பர்களை இணைத்து இந்த வீட்டை முடிவுறுத்தி கொடுத்திருக்கின்றார். நாங்களும் மழை காலம் எவ்வாறு இந்த வீடு முடிவுறுத்தப்பட போவதென்று ஐயா வந்த அந்த அடிக்கல் வைக்க வந்த ஐயா போகும் பொழுது முழுதாக தோஞ்சடித்து அவர் சென்று அவருக்கு வருத்தத்தை தேடியிருந்தார். உண்மையிலே அவர் நல்ல நோக்கத்தோடு இங்கு எங்களுக்கு அடுத்த கட்ட அடிக்கல்ல வைத்தபடியால் விரைவாக இந்த வீடு முடிவிட்டிருக்கின்றது. அதுக்கு உண்மையிலேயே சின்னியாசருக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை இந்த இடத்துல நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதைவிட பெருமதி மிக்க ஒரு விஷயம் என்று எமது ஆளுநர் அவர்களும் இங்கு இந்த இடத்துக்கு நேரடியாக வருகை தந்திருக்கின்றார். இந்த
ஓப்பனிங் விழாவுக்கு உண்மையிலேயே நாங்கள் உண்மையிலேயே பெருமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதிகளவானோர் ஆளுநரை பார்ப்பதற்காகவும் சந்திப்பதற்காகவும் இங்கு வருகின்றிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த திட்டம் தொடர்பாகவும் நான் தெரிவிக்க வேண்டும். எங்களுடைய திட்டம் கிட்டத்தட்ட 132 வீடு எங்களோட மூலாய் கிராமத்தில் மட்டும் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு நிதி வழங்கப்பட்டு முடிவுறுத்தப்படாமல் இருக்கின்றது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. அந்த ஒரு வீடு தான் இப்பொழுது பூரணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த கிராமத்தில் மட்டும் 65 வீடுகள் இருக்கின்றது. இதற்கு சின்னியாசர் இந்த இடத்தை தெரிவு செய்து இந்த இடத்துல தொடர்ச்சியாக அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றது. அதே போலத்தான் எமது ஆளுநருக்கும் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் நாங்கள் செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். தொடர்ந்து நமக்கு இந்த வீட்டு திட்டத்துக்குரிய ஏனைய ஏற்பாடுகளை வழங்கி உதவுமாறு மக்கள் சார்பில் நாங்கள் உங்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை விடுகின்றோம். அமைகிறதுக்கு வீட்டு திட்டத்தை கட்டி முடிக்கிறதுக்கு நிதி உதவி வழங்கிய சின்னையா அண்ணன் உட்பட அந்த நிதியை வழங்கிய அன்பர் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் மக்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் 2018-19 ஆண்டுகளில் இந்த தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் வழங்கப்பட்ட வீட்டு திட்டங்கள் தான் இப்போது அரைகுறையாக கட்டி முடிக்கப்படாமல் இருக்கின்றன. சில பேருக்கு முதலாவது கொடுப்பனவு கொடுத்தபடி அவர்கள் சிலது அத்திவாரக்கட்டோடு, சிலது ஒரு 5 வரி கல் கட்டினபடி, சிலது லிண்டர் வரையும் போனபடி, இப்படி அரைகுறையாக நிறைய வீடுகள் எமது வலிமேற்கு பிரதேசத்தில் மட்டுமில்லை, நாடளாவிய ரீதியில் இது இருக்கிற பிரச்சனை. ஆனால் எங்கட பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 928 வீடுகள் இப்படி பூரணப்படுத்தப்படாமல் அரைகுறையாக இருக்கின்றன. ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்த பிற்பாடு அந்த தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் ஒவ்வொரு வீடுகளும் என்ன நிலையில் இருக்குன்னு சொல்லி அதை பூரணப்படுத்துறதுக்கு எவ்வளவு நிதி மிகுதியாக தேவைப்படும் என்று சொல்லி அந்த விவரங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பில் நான் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களோட தனிப்பட்ட முயற்சி, எங்களோட கிராம உத்தியோகத்திட்ட தனிப்பட்ட முயற்சி, இப்படி பல்வேறு நலன் கருதின அறக்கட்டளைகள் சின்னையாண்ட மாதிரி நிறைய பேர் அப்படி இருக்கிற உதவுறதுக்கு முன் அவர்களோட உதவியால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10க்கு கிட்ட நாங்கள் அந்த வீடுகள் பூரணப்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் 928 வீடுகளுங்க நாங்கள் பூரணப்படுத்தக்கூடியதா இருக்கிற ஒரு 10 வீடுகளுங்க. அவ்வளவு வீடுகள்லையும் சில வீடுகள் பூரணப்படுத்தி இருக்கிறோம், அரைகுறையா பூரணப்படுத்தி ஓரளவு இருக்கிற செட்டப்ல இருந்தா கூட அவர்கள் நிறைய கடனை பெற்று இன்னும் அந்த கடனை மீள செலுத்த முடியாத நிலைமையில தான் அந்த நிறைய பேர் பிரதேசத்துல வசிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் ஏன் இது நடக்க வேண்டும் என்றதுக்கான முக்கியமான காரணம் எனக்கு எழுத்தறிவித்தவர் மாமனிதர் துரைராஜா. அவர் இந்த உலகத்தை விட்டு மறைந்து 31 வருஷம். ஆனாலும் அவர் உயிரோடு இருந்திருந்தால் நாளைக்கு அவர்கிட்ட 91வது பிறந்த நாள். அவர் 59 வயது வரைக்கும் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தது. அப்போ நாங்கள் அவருக்கு சமர்ப்பணமாகத்தான் இன்றைய நிகழ்வு. அவர் ஒரு சிவில் என்ஜினியர், அதாவது குடிசார் இயந்திரவியல், குடிமக்களின் வாழ்விடங்கள், அவருக்கு ஒரு சமர்ப்பணமாக நாங்கள் இதை செய்து எங்களுடைய அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறோம். வவுனியா சர்வமத ஆன்மீக அறக்கட்டளை என்றதில் நீங்கள் பார்ப்பீங்கள், சிங்களத்திலையும் இருக்குது. அந்த வவுனியா எல்லா மக்கள், சிங்கள, தமிழ், முஸ்லீம் எல்லாரும் வாழ்கிற இடம். அந்த அறக்கட்டளைக்கு சிங்கள மக்கள் கூட எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் இவர் ஒரு இனத்துவசம் ஒன்றும் இல்லாத ஒரு மனிதர், அப்படி ஒரு மாமனிதர். அவருக்காக வடமராட்சி ஆன்மீக அறக்கட்டளை, வவுனியா சர்வமத ஆன்மீக அறக்கட்டளை என்பதை ஆரம்பித்து அவற்றை மனிதநேய பணிகளின் தொடர்ச்சியாக வடமராட்சி ஆன்மீக அறக்கட்டளை போய் கொண்டிருக்குது. விக்டோரியா ஆன்மீக அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டது வழக்கம்பராய் மூளாய் பொன்னால அறக்கட்டளைகள் ஒருங்கிணைப்பில் போல்பூத்த அதிபர் ஸ்ரீகாந்தன் மாஸ்டர் தான் அதை ஆரம்பித்து வச்சவர், ஒரு ஆடி அமாவாசை ஆண்டு 1 வருஷத்துக்கு முந்தி. அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த வீடு இந்த அளவுக்கு வரும் காரணம் ஒன்று அயராத உழைப்பு. இவர் எந்த மழை வெயில் என்றாலும் வேறு இதிலிருந்து வேலை செய்தது தம்பி தனேஸ்வரன். அதை விட இந்த கல்லூரி மாணவர்கள், இந்த வீட்டில்
பயனாளியின் குடும்பத்தில் 2 பிள்ளைகள் பாடசாலை செல்லுகிறவர்கள். அவர்கள் நண்பர்களும் வந்து இந்த எண்ணல்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறது தொடக்கம் இந்த கான்கிரீட் கல் அறுக்கிறது, இந்த வீடு கட்டுறதுக்கு இந்த எண்ணல் அளவில் தான் இருந்தது. எல்லாம் பெரிய பெரிய கோரையெல்லாம் இருந்தது. எண்ணல் வைக்கிறதுக்கு இடம் விட்டபடி ஐயாவுக்கு தெரியும், எல்லாம் கொட்டு மலையில் பிரச்சனை நின்றவர். அப்போ இதுகளெல்லாம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் செல் பட்டு காயம்பட்ட வீடுகளை வந்து கூறியல் திருத்தைக்குள்ள நவீனமயப்படுத்தைக்குள்ள இந்த எண்ணல்கள் எல்லாத்தையும் கலட்டி விற்க வச்சிருந்தவன். அப்போ பிறகு நாங்கள் இப்படி ஒரு அறக்கட்டளை அலுவல் என்று சொன்னா போல கிட்டத்தட்ட இது 2 லட்சம் விற்க வேண்டிய எண்ணெயை வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு எங்களுக்கு தந்தவன். அப்போ நாங்கள் அந்த சேமிக்கப்பட்ட காசை வந்து 3 குடும்பங்களை வாழ வைக்கிறதுக்காக அதில் வாழ்வாதார உதவியாக கோழிக்கூடும் கோழிகளும் இருக்குது. பாருங்க, ஒரு வஞ்சகம் செய்யக்கூடாது. ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவுத்துக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறது கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய் செலவாகி இருக்குது. 100% கம்ப்ளீட்னு சொல்லலாம். அது இப்போ நாங்கள் அதை வாழ்கிறதுக்கு ஒரு லீக் இல்லாத ஒரு கூரை இருக்குது, எல்லாம் கான்கிரீட் போட்டிருக்குது. உள்ச்சுவர்கள் சிலதுகள் பூச வேணும். இப்போ நாங்கள் ஹோலுக்கு மட்டும்தான் பூசி இருக்குது. இந்த வீட்டின் 2 பக்கம் பார்வைக்குரிய 2 பக்கம் பூசி இருக்குது. பின்பக்கம் அதில் அவை மெல்ல மெல்ல உழைச்சி பூசலாம். அதே நேரத்தில் இது ஒரு திரிசொங்கு சொற்க நிலவரத்தில் இருந்தது. அவை இருந்த கொட்டில் பிடுங்கி போட்டு வீடு வருதுன்னு நினைச்சு கொண்டு கட்ட தொடங்கி கடைசியாக அந்த வீட்டு திட்டம் அப்படியே கைவிடப்பட்ட நிலையில் இது என்ன கல்லுக்கு தட்டி விற்கலாமோ, கல் கான்கிரீட் கல்லாக விற்கலாமோ, ஒன்றும் செய்ய முடியாத நிலவரம். அப்போ இப்படி மானிப்பா இந்து அதிபர் வந்து சொன்னார் வந்து இப்படி இந்த பயனாளிக்கு இதை செய்ய வேணுமெண்டு. அப்போ மானிப்பா இந்து கல்லூரி மாணவர்கள் 3 பேருக்கு வறிய மாணவர்களுக்கும் மானிப்பா மகளிர் கல்லூரி 3 மாணவர்களுக்கும் சுதுமலை அம்மன் அறக்கட்டளை ஊடாக நாங்கள் உதவிகளை வழங்கி வருகிறோம். அந்த மாணவர்களோட முன்னேற்ற அறிக்கைகள் அதில் பற்றி சொல்றது இவர் தான். அப்போ நான் என்னை பற்றியும் சொல்ல வேணும். என்னென்னா, நான் இந்த வழக்கம்புரை அம்பாள் வீதியில் பிறந்து வளர்ந்த நான். அப்போ ஏதோ ஒரு காரணத்தால் அம்மன் அருளால் நான் அமெரிக்காவுக்கு போய் படித்து அந்த அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் முருகன் என்ற ஒரு கோயில் இருக்குது. யோசுவாமி என்று எல்லாருக்கும் தெரியும், கொழும்புத்துறையில் அந்த இருந்து அருளாசி வழங்கி கொண்டிருந்தவர். அவர்கிட்ட அருளாசி பெற வந்த ஒரு 22 வயது வாலிபன், 70 வருஷத்துக்கு முந்தி ஒரு அமெரிக்க வாலிபன் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி யோசுவாமி அவருக்கு ஆணை கொடுத்தது, கோ ஃபவுண்ட் த டெம்பிள்ஸ் அண்ட் யூ வில் ஹெல்ப் thousands. அதன் அடிப்படையில் அவர் வாஷிங்டனில் ஒரு கோயிலை ஆரம்பிக்கிறதுக்கு அத்திவாரம் போட்டது. அந்த கோயில் வாஷிங்டன் முருகன் கோயில் அடியவர்கள் தான் இந்த கொடைகளை தந்து வழக்கம்பராய் அம்மன் அறக்கட்டளை உருவானது 2018ஆம் ஆண்டு. 2018ஆம் ஆண்டு ஒரு தீர சம்பவம் நடந்தது. என்னென்றால், காட்டுப்புலம் என்ற ஒரு கிராமம், இங்கே இருந்து கன தூரம் இல்லை, காட்டுப்புலத்தில் ஒரு 6 வயது குழந்தைய போதவஸ்து அதில் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் துஷ்பிரயோகம் செய்து படுகொலை செய்யப்பட்டது. அப்போ நாங்கள் இப்படியே மிருகமாக போகிறோமோ அல்லது எங்கட பண்பாடு இதுகளை வளர்க்க போகிறோமோன்ற ஒரு கேள்வியில தான் இந்த அறக்கட்டளை உருவானது. இப்போ வாஷிங்டன் முருகன் அறக்கட்டளையில் இருந்து வழக்கம்பராய் அம்மன் அறக்கட்டளை தாய் அறக்கட்டளையாக வந்து தாயின் பிள்ளைகள் மாதிரி ஒவ்வொரு நாங்கள் இப்போ சங்கரத்தை அம்மன், அராளி அம்மன், சுதுமலை அம்மன், நாங்கள் மன்னார் சர்வமத ஆன்மீக அறக்கட்டளை என்று மன்னாரில் எல்லா மக்களும் வாழ்கிறது. அந்த அந்த மன்னார் அறக்கட்டளை என்ற அந்த பேனர்லேயே நீங்கள் பார்ப்பீங்கள் எல்லா மதங்கள சின்னமும் இருக்குது. அதே மாதிரி தான் மாதகள் நுணச முருகன் ஆன்மீக அறக்கட்டளையே அதுன்ற பிரதம கர்த்தா வந்து அருள் ஞானானந்தன். இவரும் நானும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படித்த நாங்கள் 42 பேர் படித்த நாங்கள். அதில் 2 பேர் கிறிஸ்டியன்ஸ். இவர் ஒரு ஆள், இன்னும் ஒரு ஆள் லண்டனில் இருக்கிறார் வந்து கலாநிதி லொரோய். அவரும் படித்தது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் துரராஜா படித்த அதே பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு அவர் அங்கே இருக்கிறார். அப்போ நாங்கள் எந்த ஒரு மத வேறுபாடும் இல்லாமல் வளர்ந்த நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி எங்களை வளர்த்தது கற்க கசடர கற்றவே கற்றபின் நிற்க அதற்கு தக, அதுதான் எங்களோட தாரக மந்திரம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. அப்போ இன்றைக்கு நாங்கள் படித்த கல்லூரின்ற பேரில், நாங்கள் குலதெய்வமாக கும்பிட்ட கோயில்கள்ன்ற பேரில் எத்தனையோ இதுகளை நாங்கள் அறக்கட்டளையில் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு எனது தாயார்ன்ற புறப்படம் வந்து சுதுமலை. இன்றைக்கு இவர் போய் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் ஒரு படம் சுதுமலையில். ஒரு நாய்க்கூடு அதை விட பெருசாக இருக்கும். அவ்வளோ ஒரு குறுநி இடத்துக்குள்ள ஒரு நோயாளி படுக்கையில் குழந்தைகளோட அந்த வீடு பரிதாபகரமான நிலவரம். அப்போ நான் அமெரிக்காவிலேருந்து வெளிக்கிற நேரம் வந்து வாஷிங்டன் முருகன் கோயிலுக்கு போனேன் நான். அப்போ நான் வந்து அந்த கோயிலில்
அர்ச்சனை செய்ய போனான். ஏனென்றால் எங்கட கொடையாளி ஒரு ஆள் வந்து 1,20,00,000 தந்த ஒரு டாக்டர். அவர் வந்து சிறுநீர அதில் சிறப்பு சிறுநீர சிகிச்சை நிபுணர். அவருக்கு வயது 80க்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன், 80 வயது இருக்கும். அவர் திடீரென இதய நோயால் அவருக்கு பைபாஸ் செய்ய வேண்டி வந்தது. அப்போ நான் அவருக்காக அர்ச்சனை செய்ய கோயிலுக்கு போயிருந்தேன். நான் வந்து இப்போ ஃபோன் எடுத்து ஒரு வயது அம்மா பக்கத்தில் நின்றா, என்ன இப்படி என்ன அந்த போகிறேன். நான் சொன்னேன், இப்படி டாக்டர் ரஞ்சித் எனக்கு கிலோ ஹார்ட் அட்டாக்ண்டு சொல்லி அப்படி ஐயோண்டு போட்டு அவள் என்ன செய்யறியல் இப்போண்டு கேட்டா வந்து. நான் சொன்னேன், இப்படி ஒரு இளமாக்களுக்கு இப்படி இப்போ தொண்டர் அடிப்படையில் இந்த வீடு கட்டுறாங்கன்ட்டு இந்த படத்தை காட்டினேன், வீடியோவை. அப்போ நான் சொன்னேன், இப்படி அம்மா வந்து சுதுமலையில் இப்படி ஒரு கஷ்டமான ஆக்கள் இருக்கணும்ண்டு. அந்த அம்மா என்ன செய்தாண்டா சொன்னா உடனே, நான் அப்போ பிள்ளைகள் தர விடுகினமோ தெரியாது, எந்த மனுஷன் எனக்கு கட்டின தாலி அவர் செத்து போனார். அவர் 87 வயது. நான் அந்த அதில் ஒரு தாலியில் ஒரு தாலி கொடியில் ஒரு துண்டை வெட்டி தாரேன். அப்போ பாருங்கோ, இந்த நான் புனகதை இல்லை, 2 அங்குலம் நீளமான ஒரு தாலி கொடின்ற துண்டு குரட்டால வெட்டி தந்துருக்கிறா. 1 பவுன் இருக்கும். இப்போ இங்கே காசுக்கு எவ்வளோ வரும்? 3.5 லட்சம் வருமா? 3 லட்சம். சரியோ, இதை வச்சுக்கொண்டு இந்த அத்திவாரத்தை தொடங்கி அந்த வேலையை வாழ வைக்கணும்னு தான் எந்த இது. ஏன்னா எந்த ஆண்டவன் ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு இந்த மிச்ச காசை கொண்டு தருவார். சரியோ, நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது அத்தனையும். அதே நேரத்தில் அந்த அம்மா வந்து அன்றைக்கு அங்கே முருகன் என்ற திருக்கல்யாணம் நடந்து கொண்டு இருந்தது. அப்போ அவன் தாலி கொடின்ற ஒரு துண்டத்தாரா, அதை விட அந்த கோயிலில் எல்லாருக்கும் அந்த மஞ்சள் இது கயிறும் இந்த முருகன் படமும் கொடுத்தவை. இந்த முருகன் வள்ளி தெய்வானை இந்த படமும் அந்த இது ஆளுநருக்கு தான் சேர வேணும். மற்றது இதில் முருகன் வள்ளி தெய்வா அங்கே அந்த திருநீறு வந்து நான் ஒன்று ஆளுநருக்கு, அதை விட இந்த திருநீறு மிச்சத்தை நாங்கள் அதிலே உள்ள திருநீரோட கலந்து விடுறேன். எல்லாரும் நீங்கள் மற்றது மூலா பிள்ளையார்லையும் நான் எடுத்துக்கொண்ட அந்த திருநீரும் இருக்குது, ஐயாவின் பூர்ண ஆசீர்வாதம். அப்போ நாங்கள் கடலுக்கு சரணாகதி அடைஞ்சு இப்போ நாங்கள் இந்த இது வந்து எனக்கு தரைக்குள்ள வந்து அந்த அங்கே ஒரு மீனாட்சி அம்மன் சன்னதி இருக்குது. அந்த அம்மன் சன்னதிக்கு முன்னால கூட்டிக் கொண்டே வெட்டி தந்தா. அப்போ என்னண்டா, நாங்கள் இந்த எங்கட விடுதலை போராட்டம் காலங்களில் மண்மூப்பு நிதி என்று சொல்லி எத்தனை பவுன்கள் எத்தனை எல்லாம் கொடுத்துருப்போம். அது சரியோ, இன்றைக்கு கடைசியாக எங்கே நிற்கிறோம்? எங்கட சொந்த மக்கள் ஒரு வாழ்விடம் இல்லாமல் இருக்கிறோம். சரியோ, அப்போ நாங்கள் மனம் உண்டான இடம் உண்டு. அப்போ இந்த அம்மா வந்து இப்படி ஒன்று செய்ய இயலுமென்று சொன்னால், இங்கே எவ்வளவு ஆலயங்கள், எவ்வளவு தேவையில்லாத கட்டுமானங்கள், எவ்வளவு ஆடம்பரங்கள் எல்லாம், எத்தனை திருவிழாக்கள், எத்தனை கூட்டம் மேளம் பிடிச்சி எத்தனை லட்சத்தில் போகுது. அப்போ யாரோட பழகுறதுன்றதுல தான் நாங்களோட இப்படி நாங்கள் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும்ன்றது. இப்போ மாமனித துர்ராஜா வந்து செத்தது 59 வயதில், அவர் செத்து 31 வருஷம். நாங்கள் ஒரு கொஞ்சம் பேராவது நினைக்கிறோம் என்றால் அவர் உண்மையாக வித்தியாசமான ஆக்கள். அப்போ அவர் ஒரு உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி. அவர் லண்டன்ல இருந்து உழைச்சி குவிக்கிறதா இருந்தால் எவ்வளவோ செய்திருக்கலாம். வந்து வடமராட்சியில் அவற்றை புறப்படம் வதிரி அங்கே இருந்து சைக்கிளில் 17 மைல் ஒரு நாளும் வந்து போயிருக்கிறேன். சரி, அப்போ அவர் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை உயிரோட்டமாக வச்சிருந்தபடியாக தான் இன்றைக்கு இவ்வளவு நடக்குது. நாங்கள் செய்யக்கூடியது வந்து எங்களை வாழ வச்சவே எங்களுக்கு மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லி, இப்போ என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் நான் சொல்லுவேன், நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு என்று சொல்லி ஓடி திரியத்தான் வந்து தூர போகும். அது நாங்கள் யாருக்கு என்ன தேவையோ, இப்போ உதாரணத்துக்கு இந்த இவைகளுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் இந்த உதவி செய்ய வேணும். அப்போ நாங்கள் வந்து இதை செய்தால் எங்களுக்கு என்ன சேர வேணுமோ இந்த பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக அதை கொண்டு வந்து வரும். தன்னால எங்களுக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும். இந்த நிதி உதவி வழங்கின திரு சிவகுமார் அவர்களை மற்றும் இங்கே இருவர் கிராம உத்தியோகத்தர்களை மற்றும் ஆன்மீக அறக்கட்டளையினுடைய தலைவர்களை மற்றும் இந்த கிராமத்து மக்களையும் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உண்மையில் இந்த வீட்டு திட்டம் உண்மையில் நான் 2019ஆம் ஆண்டு அரசாங்க அதிபராக இருந்த பொழுது அந்த பொது தேர்தல் வர இருந்தது. அந்த பொது தேர்தலுக்கு முன்பாகத்தான் இந்த வீட்டு திட்டங்கள் உடனடியாக ஒழுங்குபடுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட எங்களுடைய வட மாகாணத்தில் 19,000 சொச்ச வீடுகள் இருக்கின்றது. இப்படியான இந்த என்ஐசி வீட்டு திட்டங்களுக்கு
அதில் இந்த கன இடங்களில் எங்களுக்கு மத்திய மாவட்டங்களில் அந்த பிரச்சனையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அவருடைய காணிகள் வந்து சில இடங்களில் 5-6 போய்ட்டு தான் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே அவர்கள் புது வீட்டை கட்டுவோம்னா இருந்த வீட்டை பிடிங்கி போட்டு தான் கட்டுவோம். காணி பெருசாக இருந்தால் அவர்கள் அந்த இருந்த இடத்துல கட்டி கொண்டு புது வீட்டையை ஆரம்பித்திருக்கலாம். இது சில விட பிடிக்குமா நான் வந்துரு அதுகளெல்லாம் பெரிய ஒரு கஷ்டமாக எங்களுக்கு அது பெரிய ஒரு கஷ்டமாக போச்சு. அது எல்லாம் அது பொலிட்டிக்கல் அரசியல் வந்து தூர நோக்கம் இல்லாமல் தொடங்குறதானே அது வழங்கப்படுற அடுத்த அரசாங்கம் மாறின உடனே அது அப்படியே நின்றுட்டு அதாலே ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ நாங்கள் இந்த அரசாங்கம் அதில் நாங்கள் கேட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த முறை கொஞ்சம் சில வீடுகள் இந்த வடமாநிலத்தை கிடைச்சிருக்குது. அடுத்த இந்த பட்ஜெட்டிலையும் அதுக்கு போட்டுருக்கு. எனக்கு அடுத்த வருஷம் ஒரு கணிசமான வீட்டு திட்டங்கள் இந்த மாநிலத்தை கிடைக்கும். அதே வேளையில் ரீசெட்மெண்ட்களாலேயும் கிடைக்கும். அது விஷயம் கிடைத்தாலும் இந்த இப்படியான ஒரு திட்டம் வந்து அநேகமாக இன்றைய நாளில் வந்து ஒருவரும் அந்த உதவி செய்கிறதுக்கு முன் வார இல்லை. இப்போ சமூகம் மாறிட்டு தானே, நாங்கள் முந்தின மாதிரி இல்லை, உதவி செய்கிற மனப்பான்மை இல்லை. ஆட்கள் கஷ்டப்பட்டா இறங்கவனும் உதவி செய்யணும் மனப்பான்மைகள் இப்போ மாறிக்கொண்டு போகுது. அப்போ அப்படி இப்படியான நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து உதவி செய்கிறதுன்ற அது பெரிய விடயம். அது உங்களுக்கு நாங்கள் இந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் சின்னையா அவர்களை பற்றி நான் சொல்ல வேணும். அவர் இங்கே வெளிநாட்டில் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இங்கே இதை பற்றி தான் கதைக்கிறது. இங்கே இருக்கிற ஏழை மக்களின் வாழ்வாதாரம் முன்னேறம் உண்டு. உண்மையில் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட கதைப்பார். நெடுகெடுத்தெடுத்து இங்கே இருக்கிறார்களோட கதைக்கிறது. அவற்றை முயற்சியும் அவற்றோட நல்ல எண்ணம் இருக்கு. அங்கே போனாலும் நான் இந்த மக்களை விடாமல் செய்கிறேன் அது எல்லாருக்கும் பெறாது. அவை நாங்கள் உண்மையிலே அவருக்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றி. வீட்டு திட்டம் இல்லை, அது பெரிய கண்ண திட்டங்கள் செய்கிறார். பண்ணி மத்திய மாவட்டங்களில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனி அதுகளிலே கூட இந்த திட்டம் நன்னீர் கொடுக்குற ஆர்ஓ பிளான் அது மூலம் செய்து கொண்டிருக்கிறார். அது பெரிய ஒரு விடயங்கள். அது எங்களுக்கு அப்படி எங்களால் இயலாது அதை செய்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு நாங்கள் எங்களது நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு கடவுள் நீண்ட ஆயில எந்திரக்கணும், நீண்ட உதவியும் கொடுக்கணும். எனக்கும் மற்றது எங்களுக்கும் ஒரு நாங்கள் எதையே எடுத்தாலும் அது எங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்குது. ஒரு நல்ல தூய சிந்தனையோடு நாங்கள் ஒரு நல்ல விடயத்தை ஆரம்பித்தால் அது எங்களுக்கு என்னென்று தெரியாது, ஏதோ ஒரு வழியில் வரும். நீங்கள் அந்த கோயிலில் நின்று இந்த நகை கிடைச்ச மாதிரி அது அந்த இயற்கை அது உங்களுக்கு கடவுள் அதை செய்வார் ஒரு வழியில். நீங்கள் நாங்கள் தூய வழியில் தூய நோக்கத்தோடு செய்யணும். அதான் சும்மா செய்தால் தூய நோக்கத்தோட உதவி செய்கிற மனப்பான்மையோட செய்ய அது கட்டாயம் கடவுள் நேரோட ஆசை கிடைக்கும். அந்த வாயில் அது ஒரு பெரிய திங். பட் பெரிய செயலாளர்கள் இதை பற்றி சொன்னார். அந்த வெள்ளம் இந்த கிராமத்தை பொறுத்தவரையிலும் நாங்கள் உண்மையிலே நான் இந்த வாழலாக வந்தபொழுது இந்த முக்கியமான இடங்கள் வெள்ளம் சூழற இடங்கள் எல்லாம் இனி ஒரு நிரந்தரமான நிலைக்கு கொண்ட நெடுநடகப்படி மக்கள் இடம்பெறக்கூடாது என்ற நிலையில் சில ஒரு கமிட்டிகளை போட்டு சில நந்தாவில் மற்றது இங்கே சுடுமலை மற்றும் மங்காலயம் கல்வியம் காட்டுன்னு சில படங்கள் இந்த கமிட்டியை போட்டு அவை நீங்கள் எங்களுக்கு அட்வைஸ் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. காசு எல்லாம் இது சின்ன விஷயம், நாங்கள் இதை செய்து கொடுக்கலாம். அதை இந்த கமிட்டியை இருக்க நீங்கள் எனக்கு இருக்கா மிஸ் சுதர்சனோட இருக்க பயிற்சிங்கன்னு அந்த கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை அவருக்கு கமிட்டியை வந்து பார்த்துட்டு அவை என்ன மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணினோம்னா அதை செய்யலாம். மற்றது அது உண்மையிலே அந்த இப்படி வீட்டு திட்டங்கள் அந்த நிறைய இருக்குது. உண்மையில மக்கள் தங்களால் இயலாது, நீ செய்ய இயலாது. அவர்கள் ஒரு குடிசையில் இருந்தவையே நாங்கள் வீட்டு திட்டம் தாரம் கொண்டு தொடங்கி போட்டு இடையில கைவிட்டதாக ஒரு பெரிய ஒரு அநீதி தான், அநியாயம். ஏன்னா நீண்ட காலம் அப்போ கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு. சிலது 18 துவங்கினது, சிலது 19 துவங்கினது. ஆனவடியால் அந்த இதுகள் ஒரு நிறைவேற வேணும். கட்டாயம் நிச்சயமாக அந்த அதுகள் நிறைவேற வேணும். அது எப்படி நன்கொடையாளர்கள் இருக்கின்ற பொழுது அதை நாங்கள் சில முக்கியமான வறுமையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சின்னையா அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டது போல சில உதவிகள் இருந்தால் நாங்களும் அந்த முயற்சி பண்ணி செய்யலாம். அது இருந்தால் சில மாகாண சபைக்கு சில பெரிய அளவில் இல்லாட்டிலும் சில நிதிகள் இருக்கிற திருத்தங்களுக்கு இருக்குது. அப்போ அதை நாங்கள் இணைச்சி செய்யலாம். மிக கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு அதை நாங்கள் இணைச்சி செய்யக்கூடியதாக இருக்கும். வருங்காலத்தை அப்படி செய்தால் அதில் கூடுதலான வீடு திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த நான் இந்த சங்கானிலும் நான் பதில் பிரிய செயலாளராக கடமையாற்றியிருக்கிறேன். அப்போ அதுக்கு 99 அதில் 99 நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் நிறையா தீர வேணும். அந்த இப்படியான அமைப்புகள் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பலமும். மற்றது
அந்த இதையும் செய்ய முடிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த வகையில் இந்த இவனுடைய வீட்டு திட்டங்கள் இன்னும் இருக்கிற வீட்டு திட்டங்களை நாங்கள் வருங்காலத்தில் நிச்சயமாக இந்த 2026 அல்லது 27 செய்து முடிக்க முடியும் நினைக்கிறோம். அது அதே வேளையில் இந்த அரசாங்கத்தின் மிக முக்கியமானது கிராமப்புற வீதியெல்லாம் மிக முக்கியமான கிராமப்புற வீதிகளெல்லாம் செய்து முடிக்கப்பட வேணும். கிராமப்புறங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குது. அந்த வகையில் அதை நாங்கள் இந்த வருஷத்தில் அந்த எங்களுடைய மாகாணத்தில் இருக்கிற நான் அதைத்தான் அடிக்கடி சொல்லிக்கொள்கிறேன், இந்த பின்னங்கின கிராமங்கள் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு எந்த சில வேளையில் அந்த அவரோட குரலற்ற கிராமங்களாக இருக்கிற பொழுது சில புறக்கணிக்கப்படுற நிலைமை இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரே மாதிரியாக செய்ய வேணும் என்ற ரீதியில் அந்த வழியாதையை நாங்கள் செய்வோம் என்று கூறி இது உண்மையிலே இந்த நிகழ்வு நான் காலமே தான் திரு சின்னையா அவர்கள் கேட்டவர்கள். அப்போ நான் சொன்னேன் காலமே எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லி அவர்கள் எனக்காக பின்னேரமாக இந்த வச்சிருக்கிற இந்த நிகழ்வை நான் உண்மையிலே அவர் கேட்டதில் மறுக்க இல்லாத என்ன இப்படி ஒரு ஆள் செய்யக்க நாங்களும் அதை ஊக்கப்படுத்த வேணும்ன்றதுக்காக தான் நான் வந்தேன். அவருடைய முயற்சிக்கு நாங்கள் ஒரு சிறு இந்த எங்களால் ஊக்கப்படுத்துறதுன்றதான் செய்ய முடியும், மற்ற எல்லாம் அவர் தான் செய்கிறேன். அவர் உண்மையில் அது அவர்கிட்ட அந்த என்ன வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்தா ஒவ்வொரு மெசேஜ்களும் நல்ல இந்த தத்துவ பாட்டுகளில் இருந்து கருத்துக்களும் கொண்டு தான் இருப்பார். அந்த நல்ல சிந்தனை நல்ல மனம் அவர் அவருடைய எண்ணங்கள் ஈடற வேணும். நாங்கள் எல்லோரும் முனைஞ்சால் நாங்கள் எதையும் செய்து முடிக்கலாம். எங்களுக்கு முயற்சி முக்கியம். மற்றது எங்களுக்கு அந்த நோக்கம் இருக்கணும், எங்களால் செய்து கொடுக்க வேணும் என்ற ஒரு விருப்பம் இருக்கணும். விருப்பம் இருந்தால் இதையும் செய்யலாம். அவங்களுக்கு